1. சாலை கட்டுமான திட்டங்களுக்கான கூடுதல் செயல்திறன் பாதுகாப்புக்கான 3 விழுக்காடு வரம்பை நீக்குவதற்கான சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகத்தின் முடிவு தீவிரமான ஏலதாரர்களை பாதிக்கக்கூடும் என்றும் அவர்களை நிதி அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். 2. டிடிகே பிரஸ்டீஜ் லிமிடெட் செவ்வாயன்று அதன் நிதியாண்டின் 4வது காலாண்டு வருவாயை வெளியிட்டது. இதில் முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவான 58 கோடி ரூபாய் லாபத்துடன் ஒப்பிடும்போது 40 கோடி ரூபாய் இழப்பை பதிவு செய்தது. 3. டாடா டிஜிட்டலின் தலைமையகம் ஒரு சிறிய 4 மாடி அலுவலகத்திற்கு மாற்றப்படுகிறது. இது நிறுவனத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 2 கோடி ரூபாய் வாடகையை மிச்சப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிறுவனம் அதன் தற்போதைய அலுவலகத்தின் வாடகைக்கு மாதத்திற்கு சுமார் 3 கோடி ரூபாய் செலுத்துகிறது. புதிய அலுவலகத்திற்கு மாதத்திற்கு சுமார் 1 கோடி ரூபாய் வாடகை செலவாகும். 4. 2 தேதியிட்ட அரசு பத்திரங்களை மீண்டும் வெளியிடுவதன் மூலம் நிதி அமைப்பில் மேலும் 36.000 கோடியை செலுத்த இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த பத்திரங்களுக்கான ஏலம் வெள்ளிக்கிழமை மே 30 நடைபெறும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி மும்பை அலுவலகம் மூலம் நடத்தப்படும் என்றும் அது மேலும் கூறியது. 5. இந்தியாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை ஆண்டுதோறும் $45 பில்லியன் நெருங்குகிறது. ஆனால் கல்வி, டிஜிட்டல் சேவைகள், நிதி செயல்பாடுகள், அறிவுசார் சொத்துரிமை மற்றும் ஆயுத விற்பனை மூலம் அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து $80-85 பில்லியன் ஈட்டுகிறது. இதன் விளைவாக $35-40 பில்லியன் உபரி ஏற்படுகிறது என்று குளோபல் டிரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6. இந்தியாவில் ரயில் துறைக்கான பேட்டரி அமைப்புகளை உருவாக்க டிகேஐஎல் இண்டஸ்ட்ரீஸ் ஜெர்மனியின் SOBPECKE பாட்டரி அண்ட் GmbH குறிகோ உடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்தியாவின் வளர்ந்து வரும் ரயில் போக்குவரத்து துறைக்கு புதுமையான மற்றும் நிலையான எரிசக்தி சேமிப்பு தீர்வுகளை வழங்குவதே இந்த ஒத்துழைப்பின் நோக்கமாகும். 7. 2024ஆம் ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது ஏப்ரல் மாதத்தில் சில்லறை விற்பனையில் 4% ஆண்டு அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் (RAI) அதன் கணக்கெடுப்பின் அடிப்படையில் தெரிவித்துள்ளது. பிராந்திய தரவுகளின்படி வடக்கு மற்றும் மேற்கு இந்தியா முறையே 6% மற்றும் 5% ஆண்டுக்கு ஆண்டு மிக உயர்ந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. 8. இன்டர்குளோப் ஏவியேஷன் விளம்பரதாரர் ராகேஷ் கங்வால் மற்றும் அவரது குடும்ப அறக்கட்டளை செவ்வாயன்று விமான நிறுவனத்தின் 5.7% பங்குகளை ஒரு தொகுதி ஒப்பந்தம் மூலம் சுமார் $11,385 கோடிக்கு $1.33 பில்லியன் விற்றது. சமீபத்திய தொகுதி ஒப்பந்தத்தின்படி பிடிஐ பார்த்த புதுப்பிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி ஒரு பங்கிற்கு $5,175 என்ற அடிப்படை விலையில் 2.2 கோடி பங்குகள் வரை விற்கப்பட்டன. 9. இந்தியாவில் சோயாபீன் சாகுபடி பரப்பளவு இந்த ஆண்டு குறைய வாய்ப்புள்ளது. ஏனெனில் இந்த பயிர்கள் எண்ணெய் வித்துக்களை விட விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை அளித்ததால் சில பகுதிகளில் சோயாபீன் மற்றும் கரும்பு சாகுபடி பரப்பளவு அதை மாற்றக்கூடும் என்று விவசாயிகள் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தனர். 10. மில்மா என்று அழைக்கப்படும் கேரள கூட்டுறவு பால் சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு பால் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை 2024 முதல் 25 வரை 79.29% அதிகரித்தது. 2024 முதல் 25 வரை மில்மாவின் மொத்த வருவாய் $4,327 கோடியாக இருந்தது.